வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, பிரதோஷம் வருகிறது. செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் அந்த பிரதோஷ வேளையில் பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லிக்கொண்டு வழிபட வேண்டும். பஞ்சாக்கர மந்திரம் என்றால் என்ன? சிவய நம, எனம சிவ, மசிவயன, வய நமசி, நமசிவய, ஓம். இந்த 5 மந்திரங்களும் நம் உடலினுடைய 5 அடுக்குகளுக்குரிய மந்திரங்கள். ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு அடுக்கினை மேம்படுத்தும். இந்த மந்திரத்தை எவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் சொல்ல முடியுமோ அவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் எண்ணிக்கை உயர உயர உங்கள் உடலானது பொன் போல் மாறிவிடும். நீங்கள் பக்குவம் அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அதான் இந்த பஞ்சாக்கர மந்திரத்தினுடைய சிறப்பு. இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வேளையில் சிவன் சன்னதியில் போய் இந்த பஞ்சாக்கர மந்திரத்தை சொன்னாலும் சரி, அல்லது நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த பலன் கிடைத்துவிடும். செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வேளையில் வழிபடுவதால் சகோதர சகோதரிகளுக்கு நன்மை விளையும், கடன் தொல்லைகள் குறையும், போட்டிகளில் வெற்றி, தபால் துறையில், காவல்துறையில், இராணுவத்துறையில் வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிட்டும். உங்களுக்கு இரத்தம் சம்பந்தமான பாதிப்புகள் எதுவும் இருந்தாலும் விலகும். ஆக இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த பதிவு. அதன் பின்னர் ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் நாம் ஏதேனும் ஒரு பதிகத்தினுடைய பாடலை சொல்லி, அந்த பாடலுக்கு விளக்கத்தை சொல்லி, அந்த பாடலையே நீங்கள் பிரதோஷ வேளையில் சொல்லிக் கொண்டிருக்கலாம் என்றும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இன்று திருஞான சம்பந்தரனுடைய நமசிவாய பதிகத்தில் ஒரு பாடல். இயமன் தூதுவரும் அஞ்சுவர், இயமன் தூதரும் அஞ்சுவர். எப்பொழுது? இன்சொல்லால் நயம் வந்து ஓத வல்லார்தமை நன்னினாள், நியமந்தான் நினைவார்க்கு இனியான், நெற்றி நயனன் நாமம் நமசிவாயவே. இந்த நமசிவாய பதிகத்தில் இந்த பாடலினுடைய சிறப்பு என்ன? யமன் தூதுவரும் அஞ்சுவர். யமனுடைய தூதர்கள் கூட, அந்த காலனும் தூதனும் கூட உயிரை எடுப்பதற்கு உங்களுடைய அருகில் வருவார்கள். நீங்கள் பஞ்சாக்கர மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருந்தால், சிவய நம, எனம சிவ, மசிவயன, வயனமசி, நமசிவய, ஓம் என்று உச்சரித்து கொண்டிருந்தால் யமதூதர்கள் உங்களை நெருங்க பயப்படுவார்கள். இதற்கு நிரூபணம் இருக்கிறது. மார்க்கண்டேயர் 16 வயதில் யமனே நேரடியாக வந்து அவனுடைய உயிரை கவர வந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது திருக்கடவூரில் உள்ள அமிர்த கடேஸ்வரரை கட்டிக்கொண்டு சிவய நம, எனம சிவ, மசிவயன, வயனமசி, நமசிவய, ஓம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். சிவய நம சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு பக்கத்தில் போகக்கூடாது என்பதை மறந்த யமதர்மன் பாசக்கயிற்றை வீசி அதை சிவனோடு சேர்த்து இழுத்து வர, சிவன் நிஷ்டையிலிருந்து எழுந்து யமனை காலால் உதைத்தார். என்ன காரணம்? சிவய நம என சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு பக்கத்தில் நீ போகாதே. திருஞான சம்பந்தரும் இது விஷயமாக நவ கிரகங்களிடமும் சத்தியம் வாங்கியிருக்கிறார். யார் ஒருவன் சிவனை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவனை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது என்று சத்தியம் வாங்கியிருக்கிறார். கோளறு பதிகத்தில் கோளறு பதிகத்தையும் பஞ்சாக்கர மந்திரத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தால் சிவனே ஞான குருவாக வந்து வழிகாட்டி உங்களை அவனிடம் எடுத்துக்கொள்வான். நீங்கள் யமலோகம் போக வேண்டியதில்லை, நேராக சிவலோகம் போகலாம் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட யமன் தூதரும் அஞ்சுவர். பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் இன்சொல்லால் நயம் வந்து ஓதவளார்தமை நன்னினால், இன்சொல்லால் நயம் வந்து பொருள் உணர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். எப்படி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்? நியமந்தான் நினைவார். தினந்தோறும் நியமம் நம்ம வாழ வேண்டிய நெறிமுறை. நம்ம தினந்தோறும் பஞ்சாக்கர மந்திரத்தை
சொல்லிக் கொண்டிருப்பதே வாழ்க்கை நெறியாக பற்றி கொண்டிருந்தால் நேமந்தான் நினைவார்க்கு இனியன். தினந்தோறும் பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே நம்மளுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டிருந்தால், யாருடைய பஞ்சாக்கர மந்திரத்தை? நெற்றி நயனன் நாமம் நமசிவாயவே. நெற்றி நயனன், நெற்றியில கண்ணை உடையவன் முக்கண்ணன். ஏனென்றால் இந்த மூணாவது கண்ணு தான் ஞானத்தை வழங்கக்கூடியது. இந்த மூணாவது கண் தான் ஞானத்தை வழங்கக்கூடியது. இந்த மூணாவது கண்ணின் மூலமாகத்தான் காதலை தூண்டுகின்ற விளையாட்டை செய்கின்ற மன்மதனை அவர் எரித்தார். இந்த மூணாவது கண்ணால தான். அதனால தான் நெற்றி நயனன் நாமம் நமசிவாயவே என்று குறிப்பிடுகிறார். வேற ஆசா பாசங்களிடம் நம்மளை செல்ல விடாமல் செய்வது அந்த இமனுடைய மூன்றாவது கண். அது நம்மளுடைய ஆதாரத்தில் ஆக்னை என்ற பகுதியில் வருகிறது. புருவ நெற்றிக்கு புருவங்களுக்கு இடையே இந்த நெற்றியில் இருக்கக்கூடியதுதான் ஆக்னை என்ற ஆதாரம். நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அந்த ஆதாரத்தை நினைத்து கொண்டு அந்த ஆதாரத்தின் மேல் மனதை வைத்து சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அங்கு ஒளிப்பிளம்பாக இறைவன் தோன்றுவான். நீங்கள் ஞானம் பெற்று விடுவீர்கள். தேவையற்ற லௌகீக இன்பங்களில் உங்களுடைய மனம் செல்லாது. அதைத்தான் சொல்றார். இதை நீங்கள் வழக்கமாக கொண்டிருக்க வேண்டும். தினந்தோறும் பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்வதை வழக்கமாக கொண்டிருக்க வேண்டும். இனிமையாக பொருள் உணர்ந்து சொல்லக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் யமதர்மனே உங்கள் அருகில் வர பயப்படுவான். யமதூதர்கள் உங்கள் அருகில் வர பயப்படுவார்கள். இந்த பிரதோஷ நன்னாளில் நீங்கள் இந்த பஞ்சாக்கர மந்திரத்தை அந்த பிரதோஷ வேளையில் சிவன் சன்னதியில் சென்று சொன்னாலும் சரி, நீங்கள் எந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் அந்த பணிகளுக்கு இடையிலேயே சொல்லிக் கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் விளையும். உடல் மேம்பாடு அடையும். உடல் திடகாத்திரமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் காவல்துறை, இராணுவத்துறை, விளையாட்டுத்துறையில் வெற்றி பெறுவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு நன்மை விளையும். கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கும். உடலில் இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் நீங்கிவிடும். ஆக இந்த பிரதோஷ நன்னாளில் இறைவனை இந்த பிரதோஷ வேளையில் இந்த திருஞான சம்பந்தரனுடைய இந்த பதியத்தை சொல்லி வழிபாடு செய்வீர்களாக. இயமன் தூதரும் அஞ்சுவர் இன்சொல்லால் நயம் வந்து ஓதவளார்தமை நன்னினால் நேமந்தான் நினைவார்க்கு இனியன் நெற்றி நயனன் நாமம் நமசிவாயவே. மற்றும் ஒரு சைவ சித்தாந்த பதிவையோடையோ திருமந்திர பதிவோடையோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.